தமிழ்நாட்டுல இந்த கீழக்கரைன்ற ஊர் மட்டும் தனியா தெரியும். கீழக்கரையில பேசுற ஸ்லாங்ல இருந்து போடுற ட்ரெஸ் வரைக்கும் எல்லாமே டிஃபரெண்ட் தான். சரி அதெல்லாம் விடு, நீ எதுக்கு இங்கே சுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில்லற வேலையை முடிச்சுட்டு அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீட் பண்ணிட்டு அப்படியே ஊர் சுத்திட்டு போலான்னு இங்க வந்திருக்கேன். இந்த ஊர்ல நம்மளுக்கு சில நண்பர்கள்லாம் இருக்காங்க. சோ இப்ப அதுல ஒருத்தவங்களோட வீட்டுக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல நுழைஞ்சதுல இருந்து பெரிய பெரிய வீடு, பழைய பள்ளிவாசல், பில்டிங், அப்புறம் குட்டி குட்டி சந்து, இந்த சந்துக்குள்ள நிறைய வீடு இருக்கும். இந்த மாதிரி நீங்க இந்த ஊர் ஃபுல்லா எங்க போனாலும் பார்க்கலாம். ரைட்டு, இப்போ ஒரு வழியா நண்பர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம கரெக்டா லஞ்ச் டைம்ல போய் ரீச் ஆனதுனால ஒழுங்க மாதிரியே சாப்பிட வந்துருங்க அப்படின்னு பாசத்துல பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. சரி லஞ்ச் ரெடி ஆகிற வரைக்கும் வீட்டுல இருந்த குட்டி பசங்க கூட என்ன கிளாஸ் படிக்கிற, உங்க டீச்சர் பேர் என்னன்னு சின்சியரா பேசிட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டுக்குள்ளேயே மாடி, பால்கனின்னு எல்லா சைடும் ஏறி இறங்கி கொஞ்ச நேரம் வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் நோட் பண்ணது என்னன்னா, இங்க நிறைய வீட்டுல வாட்டர் டேங்க் கூட டிஃபரெண்டான ஷேப்ல எல்லாம் வச்சிருந்தாங்க. இது பாக்குறதுக்கு ஜாலியா இருந்துச்சு. இதுக்கு ஏதாச்சும் ஹிஸ்டரி இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இங்க டேபிள்ல ஸ்நாக்ஸ் டப்பா வச்சிருந்தாங்க. இதை நைஸா எடுத்து சாப்பிட்டு இருக்கும்போது, வாப்பா சாப்பாடு ரெடி, வாங்க வாங்க அப்படின்னு உள்ள இருந்து ஒரு சத்தம். உள்ள போய் பார்த்தா தரமான சாப்பாடு, பிரியாணி, 65 முட்டை, அது இதுன்னு எல்லாமே இருந்துச்சு. கெஸ்டா வந்திருக்கேன்றதை மறந்துட்டு நான் பாட்டுக்கு அடிச்சு நவுத்திட்டு இருந்தேன். தரமான சாப்பாடு மக்களே. இப்போ நல்லா சாப்பிட்டு ஏப்பம் விட்டு வெளியே போய் மண்ணில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அப்படியே இந்த ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அந்த கேப்ல என் ஃப்ரெண்டு என்ன பிக்கப் பண்ண வந்துட்டான். அப்புறம் என்ன ஊர் சுத்த கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல பார்ப்போம்.